செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் கண்ணா. நாம இன்னைக்கு 8ஆம் வகுப்பு பயிற்சி புத்தகத்துல இருக்கக்கூடிய பயிற்சித்தாள் 6க்கான விடைகளை பார்க்க போறோம். பயிற்சித்தாள் 6 அழகு 3 இயற்கணித பாடத்திலிருந்து வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ரோமன் பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. முதல் கேள்வி 4x² மற்றும் -3y² இன் பெருக்கு தொகை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது the product of 4x² and -3y² is அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். ப்ராடக்ட் அப்படின்னா இந்த ரெண்டு பாலினாமியல் எக்ஸ்பிரஷனையும் இந்த ரெண்டு டேர்ம்ஸையும் மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். ஸோ 4x² பெருக்கல் -3y² என்ன கிடைக்கும் அப்படின்னா பாருங்க, ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் 4 3 வாட்டி 4 3s are 12. அப்புறம் x² இங்கே இருக்குது, இங்கே ஒரு x இருக்குது, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது x⁻3 அப்படின்னு வந்துடும். இங்கே y இன்டூ y² y³ அப்படின்னு கிடைக்குது. ஸோ பாருங்கள், b தான் நமக்கு ஆன்சர். -12 x³ y³ அப்படிங்கிற இந்த ரெண்டாவது ஆப்ஷன் தான் ஆன்சர். Second question, the bus fare of an adult and a child is ₹8 and ₹5 respectively. Then the total fare of X adult and Y children is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு பெரியவர் மற்றும் ஒரு சிறியவரின் பேருந்து கட்டணங்கள் முறையே ₹8 மற்றும் ₹5 எனில் எக்ஸ் பெரியவர்கள் மற்றும் ஒய் சிறியவர்களின் மொத்த கட்டணம் அப்படின்னு இருக்கு. அதாவது பெரியவங்களோட பஸ் ஃபேர் எவ்வளோன்னா ₹8. எத்தனை பெரியவங்கன்னு பார்க்கணும், அது ரெண்டையும் பெருக்குனா அவங்களுக்கான மொத்த தொகை தெரியும். ஸோ 8x. அதே மாதிரி ₹5 அப்படிங்கிறது பஸ் ஃபேர் ஆஃப் ஸ்மால் சில்ட்ரன், சின்ன குழந்தைகளுடைய பேருந்து கட்டணம் வந்து ₹5. எத்தனை பேர் போகிறாங்கன்னு பார்க்குறோம், ஒய் குழந்தைகள் இருக்காங்க. ஸோ 5y அப்படிங்கிறது அவங்களுக்கு ஆகிற செலவு. அப்போ இதுதான் நமக்கு ஆன்சர். ₹8x + 5yங்கிற இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். பாருங்க, தேர்ட் கொஸ்டின், if v is equal to LBH, L is 3x, B is 5y, H is 2z, then the value of v அது இப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது v இன் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம v கண்டுபிடிக்கணும் அப்படின்னா லென்த் பாருங்க 3x இன்ட்டு பிரெத்துங்கிறது 5y பெருக்கல் h அப்படிங்கிறது 2z, இந்த மூணையும் பெருக்குனா v கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நம்பர்ஸை பெருக்கிறோம். 5 3 5 2 வாட்டி 30. அப்புறம் இந்த x y zங்கிறத பக்கத்தில் போட்டுக்கிறோம். அப்படி பார்க்கும்போது இந்த தேர்ட் ஒன் சி ஆப்ஷன் தான் ஆன்சர். Fourth question, if -8a³ c⁴ is equal to -2 into a box அப்புறம் into 4a² bc³, then the value of the boxes அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு பெட்டி கொடுத்துட்டு அந்த பெட்டியில் இருக்கக்கூடிய மதிப்பு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஈக்குவேஷன், சமன்பாடு அப்படிங்கிறதுனால லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஈக்குவல் ஆன்சர் வரணும். அதாவது இடது கை பக்கமும் வலது கை பக்கமும் சரியாக வர மாதிரியான இங்கே ஒரு மதிப்பை நம்ம போட வேண்டியிருக்கும். பாருங்கள், இடது பக்கம் நமக்கு -8a³ bc⁴ அப்படின்னு இருக்குது. இந்த பாக்ஸை விட்டுட்டு மீதியெல்லாம் நம்ம பெருக்குவோம், என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். பாருங்கள், -2 × 4 is -8. அதுக்கப்புறம் இந்த a² b c³ அப்படின்னு எழுதிட்டோம். நமக்கு என்ன குறையுது அப்படின்னா ஒரு a காணோம், அதுக்கப்புறம் ஒரு சி இல்லை. ஸோ ஏசி தான் இந்த பாக்ஸ் கடையில் வரணும். ரெண்டுக்கும் மைனஸ் தான் இருக்குது, அதனால் இதில் சைனில் எந்த மாற்றமும் கொடுக்க வேண்டாம். நம்ம வெறும் ஏசி அப்படிங்கிறது தான் இந்த பாக்ஸுக்கு பதிலாக ஆன்சராக வரும். ஸோ இதில் இந்த பி ஆப்ஷன், இரண்டாவது ஆப்ஷன் தான் நமக்கு விடையாக கிடைக்குது. அஞ்சாவது கேள்வி, 2m × 3m² - 4n + 7ஓட எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம இது ரெண்டையும் பெருக்கி இதனுடைய விரிவாக்கம் என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லுன்னு இருக்காங்க. நம்ம இதை ஒவ்வொரு உறுப்புகளையும் கொண்டு போய் இது கூட பெருக்கணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாம். 2 3s are 6, m × m² is m³. அப்புறம் இது கூட இதை பெருக்கிறோம், -8mn. அதுக்கப்புறம் அகைன் இந்த கடைசி டேர்மு நமக்கு 7 2s are 14m அப்படின்னு வரும். ஸோ இதுதான் ஆன்சர். எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா பாருங்க, இந்த சி அப்படிங்கிறது தான் விடை, தேர்ட் ஆப்ஷன். செகண்ட் ரோ, ஆறாவது கேள்வி, பொறுத்துக, மேட்ச் த ஃபாலோவிங். நமக்கு லெஃப்டில் 4 கொஷின், ரைட்டில் 4 கொஷின் இருக்குது. இதனோட ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்கள், 3x² - 4x + 2 அப்படிங்கிறத இந்த மாதிரி எழுதலாம். அதாவது இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கு இல்லைங்களா, மாறிலி உறுப்பு கூட எக்ஸின் அடுக்கு 0 அப்படின்னு போடலாம். இதனோட மதிப்பு 1 அப்படிங்கிறதுனால, அதனால இது 1. இதுக்கு இதுதான் ஆன்சர். இது ரெண்டையும் பெருக்கும் போது a + b × a - bங்கிற இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அப்போ a² பாருங்களேன், 2x the whole square -3² வரும். 2x the whole square is 4x² -9 அப்படினால இந்த ரெண்டாவது ஆப்ஷன் நமக்கு ஆன்சராக கிடைக்கும். 0 கூட எது பெருக்குனாலும் 0, அதனால இது 4. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது 3 நமக்கு ஆன்சர்.
Third Roman, answer shortly. அதில் 7th question, when do we call a polynomial as binomial? Give an example. ஒரு பாலினாமியல்ல எப்போ நம்ம பைனாமியல் அப்படின்னு சொல்லுவோம், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடு அப்படின்னு இருக்காங்க. A polynomial with two terms is called as a binomial. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 2 டேர்ம் இருக்கிற மாதிரியான ஒரு பாலினாமியலை நம்ம எழுதுனா அதுதான் பைனாமியல். 7வது கேள்வி, ஒரு பல்லுறுப்புக்கோவையை நாம் எப்பொழுது ஈருறுப்புக்கோவை என அழைக்கிறோம்? ஒரு எடுத்துக்காட்டு தருகன்னு இருக்காங்க. ஈருறுப்புகள் கொண்ட பல்லுறுப்புக்கோவையை தான் நாம ஈருறுப்புக்கோவை என அழைக்கிறோம். எடுத்துக்காட்டு 4x + 5y இல்ல ஒரு 6x + 4y -4/3x² - 11 இந்த மாதிரி 2 உறுப்புகள் கொண்ட பல்லுறுப்புக்கோவையை ஈருறுப்புக்கோவை அப்படின்னு சொல்லுவோம். 8th question, is 4 + 1/x - 3 a polynomial? Justify. பாத்தீங்களா, இந்த x வந்து இந்த வேரியபிள் இஸ் இந்த denominator with positive power. இது நியூமரேட்டருக்கு ரைஸ் பண்ணும்போது அது நெகட்டிவ் பவரா மாறிடும். ஸோ நமக்கு எல்லா வேரியபிள் மட்டும் நமக்கு நியூமரேட்டர்ல இருக்கணும், வித் பாசிட்டிவ் பவரா இருந்தா மட்டும்தான் அதை பாலினாமியல் அப்படின்னு சொல்ல முடியும். அதே போல தட் சுட் நாட் பி அ ஃப்ராக்ஷன், பாசிட்டிவ் பவராகவும் இருக்கணும், அது என்னவா இருக்கக்கூடாது அப்படின்னா அது ஒரு ஃப்ராக்ஷனாகவும் இருக்கக்கூடாது. ஸோ அப்படி இருந்தால் தான் we can call it as a polynomial. இங்கே பார்த்தா பாருங்க, கீழே இருக்கிற எக்ஸை மேலே ரைஸ் பண்ணோம்னா x⁻−1 வந்திருக்கு. அதனால it is not a polynomial as x has negative power அப்படின்னு நம்ம எழுதிட்டோம். 4 + 1/x - 3 என்பது பல்லுறுப்புக்கோவையா ஆராய்க அப்படின்னு இருக்காங்க. இது பல்லுறுப்புக்கோவை அல்ல. ஏன் அப்படின்னா நமக்கு பாருங்க இந்த மாறி உறுப்பு இருக்கு இல்லையா, இது நமக்கு பகுதியில வந்திருக்கு. ஒருவேளை அது தொகுதிக்கு மாத்தினா கூட அதனுடைய அடுக்கு குறையெண் அடுக்காக வந்திருக்கு. இந்த மாதிரி குறையெண் அடுக்கோ அல்லது பின்ன அடுக்கோ நமக்கு ஒரு மாறிக்கு வந்துச்சு அப்படின்னா அது பல்லுறுப்புக்கோவை அல்ல. அதுதான் நம்ம காரணமா எழுதியிருக்கோம். 9th question, differentiate algebraic expressions and polynomial expressions. நம்ம difference என்ன அப்படின்னா algebraic expression வந்து the power of the variable may be whole number or a fraction or a negative number. But for a polynomial expression, the power of the variable should be always a positive whole number. அதாவது இயற்கணித கோவைக்கும் பல்லுறுப்பு கோவைக்கும் உள்ள வேறுபாடுகளை எழுதுக. இது இயற்கணித கோவை, இந்த பக்கம் நம்ம பல்லுறுப்பு கோவை அப்படின்னு எழுதியிருக்கோம். இதன் வேறுபாடுகள் என்ன அப்படின்னா மாறிகள், அதாவது இயற்கணித கோவையுடைய மாறிகள் அடுக்கு முழு எண்ணாகவோ பின்னமாகவோ குறை உடையதாகவோ இருக்கலாம். ஆனா பல்லுறுப்பு கோவையில் இருக்கக்கூடிய மாறிகளின் அடுக்கு ஒரு முழு எண்ணாக மட்டுமே இருக்க வேண்டும், அதுவும் மிகை எண்ணாக இருக்கணும். 10வது கேள்வி, ஒரு சதுர அட்டையின் பக்க அளவு 8x சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பளவு காண்க அப்படின்னு இருக்காங்க. ஒரு சதுர அட்டை அப்படின்னா 4 பக்கங்களும் சமமாக இருக்கக்கூடியதை தான் நம்ம சதுரம்னு சொல்லுவோம். இது 8x, இது 8x அப்படின்னா பக்கம் 8x. அதனுடைய பரப்பளவு ஃபார்முலா, அதாவது சதுரத்தின் பரப்பளவு ஃபார்முலா நமக்கு தெரியும். பக்கம் பெருக்கல் பக்கம். அப்போ 8 8 64 x × x x². இது சென்டிமீட்டர்ல இருக்கனால சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் விடை. அதாவது the side of a chessboard is 8x, find its area ன்னு கொடுத்துருக்காங்க. சைடு 8x அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். நமக்கு ஏரியா கண்டுபிடிக்கிற ஃபார்முலா சைடு இன்டூ சைடு. ஸோ 8x × 8x நமக்கு இது 64x². இது சென்டிமீட்டர்ல இருக்கனால சென்டிமீட்டர் ஸ்கொயர். 11th question, find the product of 4x³ - 2xyz and 5y. இந்த மூணையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு இதனுடைய ப்ராடக்ட் கிடைக்கும். அதாவது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா தமிழ்ல நமக்கு 4x³ - 2xyz மற்றும் 5y ஆகியவற்றின் பெருக்கு தொகையை காண்க அப்படின்னு இருக்காங்க. பெருக்கு தொகை அப்படின்ன உடனே இந்த மூணையும் நம்ம பெருக்கணும்னா அதனுடைய பெருக்கு தொகை கிடைக்கும். பாருங்க, ஃபர்ஸ்ட் குறி பார்க்க போறோம். இது பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ், மைனஸ் இன்டூ பிளஸ் மைனஸ் அப்படின்னு கிடைக்குது. அதுக்கப்புறம் 4 2 8, 8 5 40 அப்படின்னு முதல்ல எண்களை பெருக்கிக்கிட்டோம். அதுக்கப்புறம் பாருங்க இங்க x³ இங்க ஒரு x இருக்கு, அதனால x-இன் அடுக்கு 4ன்னு ஆயிடும். இங்க ஒரு y, இங்க ஒரு y, இங்க ஒரு yன்னு 3y இருக்கு. ஸோ y⁻3ன்னு எழுதிக்கணும். பாருங்க இங்க ஒரே ஒரு z மட்டும்தான் இருக்கு, அதனால கூட அதை போட்டோம். ஸோ இதுதான் ப்ராடக்ட், அதாவது பெருக்கு தொகை. 12th question, multiply 5x - 4y² by -3x. அதாவது இதால பெருக்கு அப்படின்னு இருக்காங்க. நம்ம இப்படியும் எழுதலாம், அல்லது -3x பெருக்கல் நமக்கு 5x - 4y² இப்படியும் எழுதலாம்.
ஸோ மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் சைன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா பாருங்க, இதை இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் கூட பெருக்கணும். மைனஸ் இன்டூ ப்ளஸ் இஸ் மைனஸ், 3 5s are 15, அப்புறம் எக்ஸ் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் கூட மல்டிப்ளை பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இதையும் பண்ணணும். மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ், 3 4s are 12, எக்ஸ் இன்டூ ஒய் ஸ்கொயர் வந்து எக்ஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்குவோம். ஸோ இதுதான் இந்த 12வது கேள்வியுடைய விடை. 13th question, the dimension of a rectangular field are 4x plus y meter and 3x minus y meter, find its area ன்னு கொடுத்துருக்காங்க. டைமென்ஷன் அப்படின்ன உடனே அது ரெக்டாங்கிள் அப்படிங்கிறனால ஒன்று லென்த்து, இன்னொன்று பிரெத், அதாவது ஒன்று நீளம், இன்னொன்று அகலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். அதாவது 13வது கேள்வி, ஒரு செவ்வக வடிவ தோட்டத்தின் நீள அகலங்கள் முறையே 4x plus y மீட்டர் மற்றும் 3x minus y மீட்டர் எனில் அதன் பரப்பளவை காண்க அப்படின்னு இருக்காங்க. நீளத்தையும் அகலத்தையும் எடுத்து எழுதிக்கிறோம். இப்போ பரப்பளவு, அதாவது ஏரியா ஆஃப் அ ரெக்டாங்குலர் ஃபீல்ட் வந்து நமக்கு L into B, அதாவது ஸ்கொயர் யூனிட்ஸ். அதாவது செவ்வக நிலத்தின் பரப்பளவு வந்து நீளம் பெருக்கல் அகலம். நீளம் நமக்கு வந்து 4x plus y அப்படின்னும், அகலம் நமக்கு 3x minus y அப்படின்னும் தெரியும். ஸோ இது ரெண்டையும் நம்ம பெருக்கும் போது இதனுடைய பெருக்கு தொகை தான் நமக்கு செவ்வக நிலத்துடைய பரப்பளவு. அதாவது ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்குலர் ஃபீல்டு இஸ் இட்ஸ் ப்ராடக்ட். அப்போ 12x ஸ்கொயர், ஃபஸ்ட்டு 4x இந்த 3x கூட பெருக்கிறோம், 12x ஸ்கொயர்னு வருது. அதுக்கப்புறம் இது ரெண்டையும் பெருக்கிக்கிறோம், மைனஸ் 4xy அப்படின்னு வருது. அப்புறம் இது ரெண்டையும் பெருக்கிறோம், ப்ளஸ் 3xyன்னு வருது. அதுக்கப்புறம் இது ரெண்டையும் பெருக்கிக்கிறோம், மைனஸ் y ஸ்கொயர் அப்படின்னு வருது. ஸோ இப்போ பார்த்தா இது ரெண்டும் ஒத்த உறுப்புகள், லைக் டேர்ம்ஸ். அதனால ஃபஸ்ட்டு 12x ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கிறோம். இதனோட குறிகளை பார்க்குறோம், வேறு வேறாக இருக்குது. அதனால பெரிய நம்பர் குறியை போட்டு கழிச்சிடுறோம், சப்ராக்ட் பண்ணுறோம். 4ல் 3 போச்சுன்னா 1, ஸோ 1xy அப்படிங்கிறது கிடைக்கும், மைனஸ் y ஸ்கொயர். இங்கே நம்ம கொடுத்துருக்கிறது மீட்டரில் கொடுத்துருக்கனால மீட்டர் ஸ்கொயர்னு தான் நம்ம இந்த ஏரியாவை எழுதுகிறோம். 14th question, the product of a binomial with a monomial will be a binomial, justify your answer. நம்ம ஒரு மோனோமியல் எக்ஸ்பிரஷனும் ஒரு பைனாமியல் எக்ஸ்பிரஷனும் எடுத்துக்கிட்டோம். ஒரே ஒரு டேர்ம் இருந்தால் அது மோனோமியல் எக்ஸ்பிரஷனும், 2 டேர்ம்ஸ் இருந்தால் அதை பைனாமியல் எக்ஸ்பிரஷனும் சொல்லுவோம். ஸோ ஒரு மோனோமியலை ஒரு பைனாமியலால் மல்டிப்ளை பண்ணுறோம். பாருங்கள், 8 into 6 is 48, y into x is xy. அதே போல் அடுத்த டேர்மை மல்டிப்ளை பண்ணுறோம், 8 4s are 32 into y is 32y. ஸோ நமக்கு ரிசல்ட்டும் ஒரு பைனாமியல் எக்ஸ்பிரஷனான 2 டேர்ம்ஸோடு தான் கிடச்சிருக்கு. ஸோ மோனோமியல் into a binomial gives a binomial expression, hence we have proved with an example. 14வது கேள்வி, ஒரு ஈருறுப்புக்கோவை மற்றும் ஒரு ஓருறுப்புக்கோவையின் பெருக்குத்தொகை ஒரு ஈருறுப்புக்கோவையாகும் ஆராய்கன்னு இருக்காங்க. நமக்கு ஒரு ஓருறுப்புக்கோவையை ஈருறுப்புக்கோவையால் பெருக்கும்போது கண்டிப்பாக ஒரு ஈருறுப்புக்கோவை தான் விடையாக கிடைக்கும். பாருங்க, ஒரு ஓருறுப்புக்கோவை எடுத்துக்கிட்டோம், ஒரு ஈருறுப்புக்கோவை எடுத்துக்கிட்டோம். இது கூட பெருக்கிறோம். நமக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் கூட பெருக்குவோம், 8x ஸ்கொயர்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் இது கூட பெருக்கிறோம், மைனஸ் 12x அப்படின்னு ஈருறுப்புக்கோவை தான் விடையாக கிடைச்சிருக்கு. அதனால நிரூபிக்கப்பட்டது. 15th question, what are called special polynomials? a plus b whole square, a minus b whole square, a plus b into a minus b, a plus b the whole cube, a minus b the whole cube. அதாவது பைனாமியல் எக்ஸ்பிரஷன்ஸோட ஸ்கொயர்ஸ், அதனோட கியூப்ஸ், அதுக்கப்புறம் ஒரே பைனாமியலில் சைன்ஸ் வேறையாக இருக்கிறது, இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷனுக்கு வரக்கூடிய ஆன்சர்ஸை we will call it as special polynomials. அதாவது சிறப்பு பல்லுறுப்புக்கோவைகள்னா என்னன்னா, a plus b the whole square, a minus b whole square, a square minus b square, a plus b the whole cube, a minus b the whole cube என்ற ஈருறுப்புக்கோவைகளுடைய வர்க்கங்கள் அல்லது கணங்களோட நமக்கு பெருக்கு தொகை, அதாவது இந்த இயற்கணித முற்றொருமைகளின் வடிவில் கிடைக்கும் கோவைகளை சிறப்பு பல்லுறுப்புக்கோவைகள் அப்படின்னு சொல்லுவோம். Find the product of minus 3a square b plus 5abc and 2a minus 3bc. அதாவது இந்த இரண்டோட ப்ராடக்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ப்ராடக்ட் அப்படின்னாவே மல்டிப்ளை பண்ணணும்னு அர்த்தம். அதாவது இந்த இரு பல்லுறுப்புக்கோவையுடைய பெருக்கு தொகை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ பாருங்க, மைனஸ் 3a ஸ்கொயர் b பிளஸ் 5abc, இது கூட இந்த 2a மைனஸ் 3bc அப்படிங்கிறத நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். பெருக்குனா நமக்கு என்ன விடை வருதுன்னு பார்க்கலாம். பாருங்க, ஃபஸ்ட்டு இந்த மைனஸ் 3a ஸ்கொயர் பியை இந்த 2a கூட பெருக்கிறோம், மைனஸ் 6a³ அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் இது கூட பெருக்கும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிட்டு 3 3s are 9. அதுக்கப்புறம் a ஸ்கொயர், பாருங்க a ஸ்கொயர் இங்கே a கிடையாது, அதனால a ஸ்கொயர் அப்படியே எழுதிட்டோம். இங்கே b இருக்குது, இங்கே b இன்ட்டு b நமக்கு b ஸ்கொயர்னு ஆகும்.
அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற சி அப்படியே எழுதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த டேர்ம் இருக்குது இல்லைங்களா, இதை எடுத்து இது கூட பெருக்கணும். ஸோ அப்படி பண்ணும்போது ரெண்டுக்குமே ப்ளஸ் சைன், +5 × +2 நமக்கு +10 ஆகிடும். அதுக்கப்புறம் ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர், அப்புறம் பிசி, பிக்கும் சிக்கும் இங்கே எந்த டேர்ம்ஸ் பிசின்னு இல்லை, அதனால் அப்படியே. அடுத்தது பாருங்கள், மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ்னு போட்டோம். 5 3s are 15, 15. அதுக்கப்புறம் ஏ இங்கே ஒன்று மட்டும்தான் இருக்குது, அதனால் அப்படியே எழுதிக்கிறோம். பி இன்ட்டு பி இஸ் பி ஸ்கொயர், சி இன்ட்டு சி இஸ் சி ஸ்கொயர், அதனால் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் அப்படின்னு போட்டோம். பார்க்கலாம் நமக்கு இதே மாதிரி ஏதாவது லைக் டேர்ம்ஸ் இது கூட இருக்கா ஆட் பண்ணுறதுக்குன்னு பார்த்தா தே ஆர் ஆல் டிஃப்ரெண்ட், வேறு வேறையாக இருக்குது. நம்ம எதையும் எது கூடயும் கூட்ட முடியாது. அதனால் -6 a³ b ப்ளஸ் 9 a ஸ்கொயர் b ஸ்கொயர் c ப்ளஸ் 10 a ஸ்கொயர் bc மைனஸ் 15 a b ஸ்கொயர் c ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் நமக்கு இங்கே ஆன்சர். 17th question, multiply x plus a, x plus b, x plus c அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது x plus a, x plus b, x plus c மூணையும் பெருக்குன்னு இருக்காங்க. நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, x plus a into x plus b into x plus c என்னன்னா x³ plus a plus b plus c into x square plus ab plus bc plus ca into x plus abc. 18th question, prove that x plus y the whole square minus x minus y the whole square is equal to 4xy. அதாவது இதுவும் சமம் அப்படின்னு நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்க போகிறோம். இது a plus b whole square ஃபார்ம்லையும் இது a minus b whole square ஃபார்ம்லையும் இருக்குது. இதனோட ஃபார்முலாஸ் எழுத போகிறோம். பாருங்கள், இடது கை பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டோம். நமக்கு x plus y the whole square minus x minus y the whole square அப்படின்னு எழுதிட்டோம் இடது கை பக்கத்தில். இதை எடுத்துட்டோமா, இதனுடைய ஆன்சர் என்னன்னா x ஸ்கொயர் ப்ளஸ் 2xy ப்ளஸ் y ஸ்கொயர். அதுக்கப்புறம் மைனஸ் ஆஃப் இதனுடைய எக்ஸ்பான்ஷன் எழுத போகிறோம். அதாவது விரிவாக்கம் என்னன்னா x ஸ்கொயர் மைனஸ் 2xy ப்ளஸ் y ஸ்கொயருங்கிறது. இதுக்கு முன்னாடி மைனஸ் குறி இருக்கனால நமக்கு என்ன ஆகும்னா x ஸ்கொயர் ப்ளஸ் 2xy ப்ளஸ் y ஸ்கொயருங்கிறத ஃபஸ்ட் இருக்கிறத அப்படியே எழுதிட்டோம். இப்போ இதுங்க மைனஸ் குறி இதுக்கு முன்னாடி இருக்கனால இதனுடைய குறிகள் எல்லாம் மாற்றி கீழே எழுத போகிறோம். x ஸ்கொயர் ப்ளஸ் 2xy மைனஸ் y ஸ்கொயர், ஏன்னா இந்த மைனஸால் உள்ள மல்டிப்ளை பண்ணணும் பெருக்கும்போது. ஸோ பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது ரெண்டுக்கு இந்த ரெண்டும் போயிடும். சரி, இதுக்கு இது போய் 0 ஆயிரும், இதுக்கு இது போய் 0 ஆயிரும். இது ரெண்டையும் கூட்டினா 4xy அப்படின்னு கிடச்சிருச்சு. அப்போது x ப்ளஸ் y த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் x மைனஸ் y த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4xy அப்படின்னு கிடச்சிருச்சு. ஹென்ஸ் ப்ரூவ்டு, நம்ம நிரூபிச்சிட்டோம். அடுத்தது 19வது கேள்வி, எக்ஸ்பேண்ட் a plus b plus c the whole square. ஆக்சுவலாக இது ஃபார்முலா இல்லைங்களா, a plus b plus c the whole square அப்படிங்கிறது ஒரு அல்ஜிப்ரேக் ஐடென்டிட்டி. ஸோ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் 2bc ப்ளஸ் 2ca அப்படிங்கிறது தான் நமக்கு ஆன்சர். 20th question, if x equal to 2a plus 3b and y is equal to 2a minus 3b, find x plus y into x minus y. அதாவது x ஓட மதிப்பு 2a plus 3bனும் y ஓட மதிப்பு 2a minus 3bனும் கொடுத்துட்டு x plus y பெருக்கல் x minus y ஓட மதிப்பு என்னன்னு கண்டுபிடிக்க நம்ம x plus y into x minus y எழுதிட்டோம். இப்போ x plus y அப்படிங்கிறது இதனோட வேல்யூ இதுதான், x minus y ஓட வேல்யூ இது. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுன்னா பார்க்குறோம், a plus b into a minus b ஃபார்மில் இருக்குது. அதனால் a ஸ்கொயர் அப்படிங்கிறது இது முழுவதும் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் அப்படிங்கிறது 3b த ஹோல் ஸ்கொயர். பாருங்கள், 2a த ஹோல் ஸ்கொயர்னா 2a இன்ட்டு 2aன்னு அர்த்தம். 2 2s are 4, a இன்ட்டு a ஸ்கொயர். அதே மாதிரி 3b த ஹோல் ஸ்கொயர்னா 3b இன்ட்டு 3b விச் இஸ் ஈக்குவல் டு 9b ஸ்கொயர் அப்படின்னு எழுதுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4a ஸ்கொயர் மைனஸ் 9b ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் ஆன்சராக வரும். ஸோ இவ்வளோ தாங்க. தேங்க்யூ சில்ட்ரன்.